கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்பவும் நடிகராக தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அவருடைய தாவேக மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை, அவர் நடந்து கொண்ட விதம், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய ஆற்றிய உரை. முதல்ல இந்த நூல் வெளியீடு ஒரு நூல் வெளியீடாகவே நடக்கலை. ஆனந்த் டெல்டமுடைய கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையெல்லாம் தற்குறி, என்ன ஒன்றுமே இல்லை. அவர்லாம் இவரை விமர்சிப்பதற்கு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க. ஆனால் அவங்க தோழமை கட்சியான நாம் தமிழர் சீமான் வந்து லண்டன் சென்று வந்த பிறகு அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியுது. இந்த 6 மாத இடைநீக்கம் என்பது வந்து சும்மா கண் துடைப்பு தான். ஆதவ் அர்ஜுனாவுடைய பலம் விசிக்கு அவருக்கு தேவைப்படுகிறது. அதாவது நடவடிக்கையை வந்து ஏன் 2 நாளில் எடுத்தா கூட ஏங்க இவ்வளோ தாமதம்னு கேட்குறீங்க. நடவடிக்கை எடுத்தால் கூட அதில் ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த நூலை குறித்து எதுவுமே பேசல. இவங்க முழுக்க அரசியல் தானே பேசுனாங்க. முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக தானே பேசுனாங்க. உங்க துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபரே அப்படி அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது நேத்து வந்ததில்ல. ஆதவ அர்ஜுனா கண்டுபிடிக்கல. நான் சொல்லிடுறேன். ஆதவ அர்ஜுனா இதை கண்டுபிடிக்கல. இது 1999 எங்கள் கட்சியினுடைய முழக்கம், குறிக்கோள், லட்சியம். அததான் அவர் பேசினார். ஏன் நிக்கிறீங்க? அதே சமயத்துல ஆதவ அர்ஜுனா அதை பேசுறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கான சூழலும் காலம் இருக்குல்ல, அது வரையும் பொறுத்திருக்கணும். எங்க தலைவர் பலமுறை சொல்றாருல. அப்ப அதை மீறும் போதுதான் 2026 வரை அதனால வந்து திமுகவுடனான கூட்டணியில தொடருவீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எங்கள் தலைவர் வெளிப்படையாக 1000 ரூபாய் பொருள் 100 ரூபாய், 100 ரூபாய் பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி, அதாவது உங்க கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், எம்பிக்கள் 2, திருமாவளவன் சார் உட்பட 2 எம்பிக்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து திமுகவோடு ரொம்ப ஒன்றிணைந்து விட்டார்கள். அவர்களால் இதை ரொம்ப பொறுத்து கொள்ள முடியல. அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால தான் வந்து ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டிருக்கார். அவங்க நீண்ட காலமாக இதை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பேசப்படுது. இதுதான் பதில் சொல்லிட்டேன். அப்பட்டமான தவறு. அதை திருப்பி சொல்றேன். அப்படியெல்லாம் எந்த நிர்பந்தமும் இல்லை, எந்த நிர்பந்தமும் அவர்கள் கொடுக்கவும் இல்லை. அப்படி வந்து கொடுத்தால் அதற்கு வந்து சரியான என்ன சொல்றதுன்னா, நாங்கள் பலமாக இருக்கிறோம், பலவீனமானவர்கள் இல்லை. நாங்கள் எங்களுடைய சுயமாக எடுக்கப்பட்ட முடிவு, எங்கள் கட்சியினுடைய நலன், தலைமையினுடைய நலன், தலைவர் நலன், கட்சியினுடைய கட்டுப்பாடு, கட்சியினுடைய நம்பகத்தன்மை, தலைவருடைய நம்பகத்தன்மை, இதெல்லாம் தான் அதில் இருக்க ஒழிய ஒருபோதும் யாருடைய நிர்பந்தத்துக்கும் நாங்கள் ஆளாகவில்லை, ஆளாக மாட்டோம். நாங்கள் தெளிவானவர்கள், உறுதியானவர்கள். எங்கள் நிலைப்பாட்டில் எப்பொழுதும் நாங்கள் சரியாக தான் இருந்திருக்கிறோம். சரி, இப்போ அந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு வரிகள். விஜய் அவர்கள் மேடையில பேசி முடிச்சாரு. நிறைய விஷயங்கள் பேசினாரு. அது அவருடைய கருத்து, விமர்சனங்களும் வந்துட்டு இருக்கு. கடைசியில பேசி முடிக்கும் போது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்படின்னு அவர் ஒரு நடிகர், இதற்கு முன்பாக சிறப்பான நடிகர், அங்க எல்லாத்துக்குமே இது அங்க ஒரு இரக்கம் வந்துச்சு. அதற்கு பிறகுதான் அடுத்துட்டோன்னு அவர் எடுக்கிறார். அந்த அளவுக்கு கூட்டணி கட்சி அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு. இதை வந்து புகழ்ச்சியா பாக்குறீங்களா இல்ல வஞ்ச புகழ்ச்சியா பாக்குறீங்களா? இது நிச்சயமாக எங்களுக்கு எதிரான கருத்து. எங்கள் தலைவரை வந்து குறைத்து மதிப்பிடுகிற கருத்து. இதற்கு முன்பு நடிகர்னு சொன்னீங்க, இப்பவும் நடிகராக தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அவருடைய தாவேக மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை, அவர் நடந்து கொண்ட விதம், இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அவர் நடந்து கொண்ட விதம், அவருடைய ஆற்றிய உரை. முதல்ல இந்த நூல் வெளியீடு ஒரு நூல் வெளியீடாகவே நடக்கல. முதல்ல வந்து இது ஒரு அரசியல் நிகழ்ச்சியா, ஒரு ஆளும் கட்சியை எதிர்க்கிற ஒரு நிகழ்ச்சியா நடந்தது. அதில் கலந்துக்கிட்டவங்கள 2 பேர் தான் அம்பேத்கர் கருத்தியல் குறித்து பேசினாங்க. ஒருத்தர் ஆனந்த் டெல்டமுடைய, இன்னொருத்தர் வந்து நீதிபதி சாந்தன். அவ்வளவுதான்.
பாக்கி எல்லாருமே முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராகவும் இந்த கூட்டணிக்கு எதிராகவும் பேசினாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது என்பது எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஆனால் அந்த நூல் வெளியீட்டு விழாவில் திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, ஒரு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டதால் தான் நாங்கள் கலந்துக்கலன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதே கருத்தை தமிழிசை பிஜேபியோட தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கூட்டணியா அம்பேத்கரானா அவர் அம்பேத்கரை புறக்கணிச்சிட்டு கூட்டணியை முக்கியத்துவம் கொடுத்துட்டாரு. அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, கூட்டணி நலனா அம்பேத்கருக்கு நூல் வெளியீட்டு விழாவா அப்படின்னா அம்பேத்கர் தேவையில்லை, கூட்டணி நலன் தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் எந்த நோக்கத்தில் பேசுறாங்க? இவர்கள் எங்களுடைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்களா, எங்களுடைய நிலைப்பாட்டில் ஆதரவானவர்களா? இவர்களுக்கு நோக்கம் என்னன்னா இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி சிக்கலுக்கு உருவாகணும்னு தான். அம்பேத்கர் பெயரில் எது பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க முடியுமா? ஒரே ஒரு கேள்விதான் நாங்கள் கேட்குறோம். அதுதான் கேட்குறேன். இங்கே அந்த நூல் குறித்து நூலில் 36 பேர் கட்டுரை எழுதியிருந்தாங்க. அதில் முதல் கட்டுரை எங்கள் தலைவருடைய நேர்காணல், அடுத்து ஆனந்த் டெல்டமுடைய அவருடைய கட்டுரை. இந்த 36 கட்டுரைகள் உள்ள கருத்துக்கள் பற்றி பேசினாங்களா, இந்த நூல் உருவாக்கம் பற்றி பேசினாங்களா, இந்த அம்பேத்கரிய கொள்கை கோட்பாடு குறித்து பேசினாங்களா, இந்த நூலில் இருக்கிற கருத்துக்களுடைய சிறப்பு தன்மை பற்றி பேசினாங்களா, இந்த நூலின் கட்டுரையாளர்கள் குறித்த நன்மதிப்பு குறித்து அவருடைய அறிவாளத்தை குறித்து பேசினார்களா? இந்த நூலை குறித்து எதுவுமே பேசல. இவங்க முழுக்க முழுக்க அரசியல் தானே பேசுனாங்க. முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட்டணிக்கு எதிராக தானே பேசுனாங்க. உங்க துணை பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபரே அப்படி அப்படி இருக்கும் பொழுது விஜய் அழுத்தம் கொடுத்ததாக சொல்லுவதும் அன்புமணி கருத்தும் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்தும் ஒண்ணுதான். ஆகவே விஜயும் ஏதாவது நிர்பந்தத்திற்கு ஆள்பட்டிருக்கிறாரா என்பதைத்தான் பரிசீலிக்க வேண்டுமே தவிர அவர் சொல்வதை போல மீண்டும் மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புவது, எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுடைய திசை வழியை மாற்றுவதற்கு எந்த கொம்பனும் இந்த நாட்டில் இல்லை. விஜய் அவர்கள் பேசும்போது கண்டிப்பா ஒரு புகழ்ச்சியில பேசல, ஒரு வஞ்ச புகழ்ச்சியில தான் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அப்படின்ற போது அங்கேயே புரிஞ்சது அவர் திருமாவளவன் அவர்களையும் சேர்த்துதான் அங்க அசிங்கப்படுத்துகிறார் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆரம்பத்துல இருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலையில இப்போது வரைக்கும் இருந்தார், நீக்குவது வரைக்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையுமே எங்களுக்கு தாவேக்கா மேல எந்த வருத்தமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது, விஜய் மேல எந்த வருத்தமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலயும் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அங்க ஏன் அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர்? அப்ப அவருக்கு ஒரு சைடு தாட் இருக்கா அப்படிங்கிற? அதாவது என்னன்னா, அதான் சொல்றேன், அரசியல்ல ஒரு நாகரிகம் இருக்கு. அது என்ன நாகரிகம்னா, நீங்கள் என்ன கருத்து வேணுமாலும் வச்சுங்க, என்ன கொள்கையில் வேணுமாலும் இருங்க, என்ன வேணுமாலும் செயல்படுங்க. ஆனால் அந்த ஏன் அதை சொன்னார்னா, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் கோட்பாடு ஏதாவது இருந்துட்டு போங்க, கொள்கை ஏதாவது இருந்துட்டு போங்க, எதிர்கருத்து வச்சுங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் திமுகவை தான் எதிர்த்து பேசுங்க, அல்லது அந்த கருத்து கொண்டு வச்சுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது மாதிரி மாற்று கருத்து கூட நாங்கள் கலந்துக்கலாம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் உள்நோக்கம் வேறாக இருந்தது. விஜய் கலந்துக்கிறாருங்கிறதுனால கலந்துக்க கூடாது என்பது அல்ல. ஆனால் அங்க சிக்கல் வேற மாதிரி இருந்ததுனால நாங்க கலந்துக்கல. இதுதான் விளக்கம். அது ஓகே. ஒரு நீங்க விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவர், உங்களுடைய கட்சி தொடர்பாக உங்க தலைவர் தொடர்பான கனவுகள் என்ன? நாங்கள் இங்கே புறக்கணிக்கப்பட்ட மக்களை, உழைக்கும் மக்களை, சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு அதிகாரத்திலிருந்து தூரமாக தூக்கி எறியப்பட்டிருக்கிற மக்களை நாங்கள் அமைப்பாக்கி அவர்களை அரசியல்படுத்தி அதிகார மையத்தை நோக்கி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதும், இங்கே இருக்கிற அனைத்து விதமான வேறுபாடுகள், அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வுகள், ஜாதிய மத வேறுபாடு இல்லாத சகோதரத்துவ சமத்துவ ஒரு சமூகத்தை படைப்பதற்காக தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேராசான் காரல் மார்க்ஸ் வழியில் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். இங்கே பாடுபட்டு இருக்கிறோம். ஒரு சமத்துவ சமூகத்தை, சமதர்ம சமூகத்தை, சகோதரத்துவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கனவு. இங்கே கோடான கோடியாக இருக்கிற உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அதிகாரத்தினுடைய எதையுமே நுகராத மக்களை அதிகாரத்தை நோக்கி கொண்டு வருவதுதான். அம்பேத்கர் சொன்னதை போல, உன்னுடைய அனைத்து விதமான துன்ப பூட்டுகளுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரமே என்று சொன்னார். அந்த அவர்களை அதிகாரத்தை நுகர்கிற மக்களாக மாற்றி அவர்களை அனைத்து விதமான துன்ப பூட்டுகளும் விடுதலை செய்வதும், இந்த மண்ணை சமத்துவ மண்ணாக
சமதர்ம மண்ணாக மாற்றுவதும் தான். ஓகே. ஆக மொத்தத்துல நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. அம்பேத்கரே சொல்லியிருக்கார். அதிகாரத்தை நோக்கி விரைந்தாதான், அதிகாரத்துல நம்ம அமர்ந்தாதான் இந்த மக்களுக்கு நன்மை புரிய முடியும். எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் அப்படின்னு. இந்த விஷயத்த தானே ஆதவ அர்ஜுனா பேசினாரு மேடையில. என்னதான் கூட்டணிக்கு எதிராக பேசினாலும் திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் ஏன் பங்கு கேட்கக்கூடாது, இந்த இந்த மன்னராட்சியாக அந்த வார்த்தை வேணா கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தையா இருக்கலாம். ஆனா அவர் கேட்பதின் நோக்கம் என்ன? விசிகாவை உயர்நிலைக்கு கொண்டு போவதும் திருமாவளவன் அவர்களை தலைவராக்கி பார்ப்பதும் அதற்கான ஒரு விஷயம் தானே. ஏன் அது தவறா? தலைவர் ஏற்கனவே தலைவர் ஆயிட்டாரு. இல்ல அந்த தலைவர்ல முதலமைச்சர் துணை இல்ல முதலமைச்சர். அது வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது நேத்து வந்தது இல்ல. ஆதவ அர்ஜுனா கண்டுபிடிக்கல. நான் இவர் சொல்லிடுறேன் பேசினதுதான். நான் சொல்லிடுறேன். ஆதவ அர்ஜுனா இதை கண்டுபிடிக்கல. இது 1999 எங்கள் கட்சியினுடைய முழக்கம், குறிக்கோள், லட்சியம். அததான் அவர் பேசினாரு. ஏன் நீங்க 99 எங்களுடைய முழக்கம் அதுதான். இப்ப அதை நோக்கி நாங்க வந்து பயணிக்கிறோம். ஏன் அதை நோக்கி பயணிக்கிறோம்? நான் சொன்னதுதான். அதாவது என்னன்னா, எளிய மனிதனுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்பது எங்களுடைய முழக்கம். இந்த முழக்கத்தின் அடிப்படையிலானதுதான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. அதை பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல. எங்க தலைவரே வந்து ஒரு சமீபத்துல ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில வந்து கட்சியினுடைய வரலாறு, கட்சியினுடைய கோட்பாடுகளை பேசும்போது இதை பேசினார். அதான் எடுத்து அவங்க ட்வீட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இதை பேசினாரு. ஆமா, இதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே சமயத்துல ஆதவ அர்ஜுனா அதை பேசுறதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் அங்க வகிக்கிற என்னன்னா, இன்னைக்கு நான் அதை ஒரு நிர்பந்தமா வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு கால பொருத்தம் இருக்கு. அதை ஒரு நிர்பந்தமா மாத்துறதுக்கு நாங்க பலம் பெறணும். நாங்க வந்து எங்களுடைய பங்களிப்பு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு சூழல் இங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதை வந்து நாங்க ரைட் ராயலா வைக்க முடியும். அந்த சூழல்ல தான் திமுக ஆட்சி அமைச்சிருக்கிறதுன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அந்த ரைட் நாங்க வந்து 6 எம்எல்ஏ அல்லது 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அந்த சூழல் ஆட்சி அமைக்க நீங்க வந்து கொடுக்கணும்னு நம்ம கேட்க முடியாது. அது கொடுக்கறத வந்து அது திமுகவுடைய மனப்பான்மையில இருக்கு. அவங்க செய்யணும் அப்படிங்கிறத அதை வந்து அவங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. நாங்க கோரிக்கை வைக்கக்கூடிய சூழல்ல இருக்கோம். நாங்க நிர்பந்திக்கக்கூடிய சூழல் இன்னும் உருவாகல. அப்போ நாங்க அதற்கு பலம் பெறணும். நாங்க இன்னும் கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்யணும். அதற்கு கூடுதலாக வந்து பலம் பெற்று அதை வந்து அந்த தொகுதிகளை பெறுவதற்கு, அதிகப்படியான எண்ணிக்கையில் தொகுதிகளை பெறுவதற்கான ஒரு சூழல் ஏற்படணும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து கூட்டணியில் வந்து தலைமை ஏற்கிற ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர்களை தனிப்பட்ட தாக்குதல் செய்வதுதான் அங்க பிரச்சனையா வருது. அந்த கோரிக்கையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த கோரிக்கையை வந்து யார் எழுப்பணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லலாம். ஆனா அது முடிவா எப்போ வரும்னா, எங்க தலைவர் வந்து அது முடிவெடுத்து இந்த தேர்தல்ல இப்படி வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறவங்க தான் நாங்க கூட்டணி சேர முடியும், தலைவர் அறிவிக்கணும். எங்க கட்சியினுடைய உயர்நிலை கூட்டத்தில் அந்த முடிவு எடுக்கப்படணும். அப்படி இல்லாம ஒரு பேசுவது என்பது தலைமை எங்களுடைய கட்சியின் நிலைப்பாட்டுக்கு விரோதமா தான் போகும். அதுக்கான சூழலும் காலம் இருக்குல்ல, அதுவரையும் பொறுத்திருக்கணும்ல. பொறுத்திருக்கணும் எங்க தலைவர் பலமுறை சொல்றாருல. அப்ப அதை மீறும் போதுதான் சிக்கல் ஏற்படுது. ஓகே. இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு அலுவலகத்திலையும் விசிக அலுவலகத்திலையும் திருமாவளவன் அவர்களை எல்லாம் சந்திச்சிருந்தார். ஆனந்த் டெல்டும்டே அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டார். அவரு அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிச்சிருக்கிறார். இந்த விமர்சனத்திற்கு உங்க பதில்? ஆமா, அவர்கள்லாம் வந்து அம்பேத்கரியவாதிகளை அல்லது வந்து கம்யூனிஸ்டுகளை, முஸ்லிம்களை பார்த்தா தீவிரவாதிகள் தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து எப்படிப்பட்டவர்கள், ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட அமைப்பு, இவர் அங்கம் வகிக்கிற வந்து கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்பது, இந்த கட்சி சுதந்திரத்துக்கு என்ன பண்ணுது, வந்து இங்கே மக்களை எப்படி இது நடத்துதுன்னு தெரியும். இங்கே மதத்தின் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை தூண்டி மக்களை பிளவுபடுத்துகிற, இங்கே வந்து ஆன்மீகத்தை அரசியலாக்கி ஆன்மீகத்திற்குள் அல்லது அரசியலுக்குள் ஆன்மீகத்தில் நுழைத்து இவர்கள் வந்து செய்கிற பாலிடிக்ஸ் எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்து அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கிற ஒரு இந்த நாடறிந்த அறிவுஜீவி. அவர் பல புத்தகங்களை, நூல்களை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஐஐடியோடைய ப்ரொஃபஸர் அவர். இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் அவர் டைரக்டராக இருந்தவர். இப்படி பல உயரிய பொறுப்புகளை வகித்திருக்கிறவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த அறிவுஜீவி அவர்.
அவரு வந்து பீமா கோரேகான்ங்கிற அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து கைது பண்ணி அர்பன் நக்சல்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்க. ஏன் முத்திரை குத்துனாங்கன்னா, அவருடைய சகோதரர் மிலிந்த் டெல்டும்டே அவரு அந்த அமைப்புல இருந்தார். ம். அதுதான் ரொம்ப முக்கியம். அவரு அந்த அமைப்புல இருந்தாரு. இன்னைக்கு அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டு அவரால கொல்லப்பட்டு தான் இந்த விட்டார். கைது. அதனால அவரை வச்சு இவங்கள பார்க்குறதோ அல்லது உரிமையை கோருகிற பொழுது பீமா கோரேகான்ல போய் கூடுனாவே இவங்களுக்கு ஏன் கோவம் வருது? பீமா கோரேகான் வந்து என்ன அந்த நிகழ்ச்சி அந்த அந்த சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பனிய அ ஆட்சி அதிகாரத்தை அன்னைக்கு கிட்டத்தட்ட கிமு 1800கள்ல ம். பேஷ்வாக்கள் வந்து அங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ம். பேஷ்வான்னா 2ஆம் பாஜிராவ், பாஜிராவ், 1ஆம் பாஜிராவ் போன்ற ம். மன்னர்கள். இவர்கள் ஆட்சியில் வந்து தீண்டத்தகாத மக்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய சூத்திர மக்கள் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். பொது வீதியிலே நடக்க முடியாது. ம். நடந்தால் கூட கழுத்தில் வந்து கலயத்தில் கட்டிக்கொண்டு ம். எச்சிலை அதில் துப்பிக்கொள்ள வேண்டும். பின்னால் வந்து இடுப்பில் வந்து என்ன சொல்றது அந்த இது துடைப்பத்தை வந்து கட்டிக்கிட்டு காலடி கூட வந்து தெரியக்கூடாதுன்னு அதை தொடச்சிக்கிட்டு போகணும். ம். இப்படிப்பட்ட சூழல்ல வந்து அங்கே அந்த பேஷ்வாக்களுக்கும் மகர் ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய தீண்டத்தகாத மக்கள் மட்டுமே அங்கம் வகிக்கிற ம். அந்த படைக்கும் அந்த மகர் ரெஜிமெண்ட்ல வெறும் 500 பேர் தான். ம். பார்ப்பன பேஷ்வா படையில வந்து கிட்டத்தட்ட 27,000 பேர். இந்த 500 பேர் 27,000 பேர் ஓரிரவில் தோற்கடித்தார்கள். அதனுடைய நினைவு சின்னம் அந்த கோரேகான்ல இருப்பது, பீமா கோரேகான்ல இருப்பது. ம். அதிலே இவர்கள் கூடினார்கள், பேரணி நடத்தினார்கள் என்பதற்காக ம். கைது செய்யப்பட்டு மோடியை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்கிற ஒரு அப்பட்டமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு குற்றச்சாட்டை வைத்து அவரை கைது செய்திருந்தாங்க. அவர் நிரபராதி தான். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மை இல்லை என்பதாக நிரூபிக்கப்பட்டு இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவரை அண்ணாமலை போன்றவர்கள் இப்படி பேசுகிறாங்க. அண்ணாமலை அப்படி தானே பேசுவார். அண்ணாமலை என்ன இவர் அறிவுஜீவி, இவர் அண்ணாமலை மாதிரி 20,000 புத்தகத்தை இவர் படிக்கலன்னு நினைக்கிறாரு என்னவோ. ம். இவருடைய ஒரு புத்தகத்துக்கு அவர் ஈடாவாரா? அண்ணாமலை போன்ற வந்து நான் ஆனந்த் டெல்டுமுடைய கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலையெல்லாம் தற்குறி. ம். என்ன ஒண்ணுமே இல்ல அவரெல்லாம். இவரை விமர்சிப்பதற்கு அவர் நீங்க இப்படி தகுதி அல்ல. சொல்றீங்க. ஆனா உங்க தோழமை கட்சியான நாம் தமிழர் சீமான் வந்து தம்பி வந்து மெச்சூரிட்டி ஆகி வந்திருக்காரு. அவர் லண்டன் சென்று வந்த பிறகு அவருடைய பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியுது. அப்படின்லாம் பேசியிருக்காரு. அண்ணன் தம்பி எங்களுக்கு தோழமை பாசம்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கே. தோழமை கட்சின்னு எப்படி சொல்றீங்கன்னா, ம். கூட்டணியில இருக்கோம். இல்ல அவர் இப்ப வந்து நாங்க திராவிடத்தை தோழமை பரிமாறிக்குவீங்களா? அத சொல்றேன். அது அரசியல் வேற. அல்லாத. அவருக்கு அவர் நல்லவரா தெரியலாம். ம். அது என்ன காரணம்னு அவர்ட்ட தான் கேட்கணும். ம். எங்களுக்கு வந்து அண்ணாமலையோ, பிஜேபியோ சரியான கட்சியோ, சரியான நபரோ இல்லை என்பது எங்க நிலைப்பாடு. ம். ஆகவே ஆனந்த் டெல்டுமுடே வந்து இன்றைக்கும் ஒரு சிறந்த அறிவுஜீவி, சிறந்த வந்து கோட்பாட்டாளர். அவரை நாங்கள் அழைத்ததில் பெருமை கொள்கிறோம். ம். அவருடைய புத்தகத்தை வெளியிட்டதில் பெருமை கொள்கிறோம். அதனால வந்து அண்ணாமலை போன்றவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்கள் சரி. கண்டிக்கத்தக்க கருத்து. இந்த 6 மாத இடைநீக்கம் என்பது வந்து சும்மா கண் துடைப்பு தான். ஆதவ் அர்ஜுனா அவருடைய பலம் விசிகாவிற்கு தேவைப்படுகிறது. ஆதவ் அர்ஜுனா வந்த பிறகுதான் விசிகாவில் மிக பெரும் மேடை அமைச்சு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வந்து வெல்லும் ஜனநாயகம்னு பண்ண முடிஞ்சது. அதனால அவருடைய தேவை விசிகாவுக்கு இருக்கு. விரைவில் வந்து சீக்கிரமா சேர்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு அடிபடுது. இதற்கு உங்களுடைய பதில்? அதாவது ம். நடவடிக்கையை வந்து ஏன் 2 நாள்ல எடுத்தா கூட ஏங்க இவ்வளவு தாமதம், ஏங்க இவ்வளவு தாமதம்னு கேக்குறீங்க. ம். நடவடிக்கை எடுத்தா கூட அதுல ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு ம். சொல்றீங்க. இதுல என்ன நியாயம்? அது இன்னொரு விஷயம் என்னன்னா, ம். திருச்சியில தேசங்காப்பு மாநாடு நடத்தினோம். ம். 2021 ம். நினைக்கிறேன். ம். அது எவ்வளவு பெரிய சக்சஸான மாநாடு தெரியுமா? அந்த திருச்சியே திணறி போனது. ம். திருச்சி மாநகரே வந்து வெறும் சிறுத்தைகளுடைய தலையாக இருந்துச்சு. ம். அதுபோல சேலத்துல வந்து கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம். அதுக்கு முன்னாடி வந்து இரட்டை வாக்குரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்தினோம். எத்தனையோ மாநாடுகள், எத்தனையோ இறையாண்மை தமிழ்நாடு இறையாண்மை மாநாடு நடத்தினோம். ம். தமிழ் தேசிய இறையாண்மை மாநாடு நடத்தினோம். எத்தனையோ மாநாடுகள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த கட்சி நடைபோட்டு வந்திருக்கு. 4 மாசத்துலயே அந்த கட்சி வந்தது. ம். நான் கேட்குறேன். நாங்க இதெல்லாம் நகைப்புக்குரியதா தான் இருக்கு. அதனால வந்து அவரு வந்தாரு, போனாரு. அவருடைய ஒரு சில மேடை அமைப்புகள் அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ம். அதுக்காக அவரு தான் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருந்தாரு. அவர் வந்த பிறகு தான் கட்சி. ம். என்ன சரி, காமெடி இதெல்லாம். கடைசியா 2026 வரை அதனால இந்த வந்து திமுகவுடனான கூட்டணியில தொடருவீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கு எங்கள் பதில். தலைவர் ம். வெளிப்படையாக, ம். உறுதியாக சொல்லியிருக்கிறார்.
இந்த கூட்டணி சனாதன சக்திகளை தடுக்கிற கூட்டணி, கொள்கை கூட்டணி. இந்த கூட்டணி சமூக நீதிக்கான கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணி. இந்த கூட்டணி பாதுகாப்பதும் அதை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதும் எங்களுக்கு முதன்மையான கடமை. 2026லும் இந்த கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும் என்று எங்கள் தலைவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார். ஆகவே 2026லும் இங்கே தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்கிற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கும், தேர்தலை சந்திக்கும். ஓகே, நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நீங்க பல பல விஷயங்கள்ல உங்களுடைய கூட்டணி கட்சியை எதிர்த்தே பல்வேறு நேரங்கள்ல போராட்டங்களை பண்ணியிருக்கீங்க. சிறப்பான எதிர்க்கட்சியா செயல்பட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. பல போராட்டங்களுக்கு வந்து இன்னும் வரைக்கும் முற்றுப்புள்ளி வரல, முடிவு கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. விரைவில் அதுக்கெல்லாம் முடிவு கிடைக்கட்டும், விடை கிடைக்கட்டும், உங்களுக்கு அந்த பெருமை சேரட்டும் திமுகவிற்கு அப்படின்ற வாழ்த்துக்களோடு விடைபெறலாம். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily.